ஹலோ ஹாய், டுடே ஸ்பெஷல் தக்காளி ஊறுக்கா. நான் செய்யலை, அம்மா தான் செய்கிறாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் நல்லா எண்ணெயிலேயே அது குக் ஆகணும். இன்னொரு சைடு குட்டி பேனில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தது ஆறுனதும் நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்க தேவையானது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு. தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கினதும் குழம்பு மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிடுங்க. இதோட ஃபைனலாக கொஞ்சம் புளியும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதோட கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டுடலாம். அது பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதோடு நல்லா கலந்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம், சீரகம் அந்த பொடியை அதில் கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலர விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்கணும். தக்காளி ஊறுக்காவை செஞ்சதும் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.